Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது தினசரி செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள், அதில் குறிப்பிட்ட உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அடிவயிறு. நமக்கு நிறைய நபர்களுக்கு அடிவயிறு உப்பிசமாக இருக்கும். அந்த அடிவயிறு உப்பிசமாக இருக்கும்பொழுது தான் நம்ம உடம்பில் அபான காற்று சரியாக வெளியேறலைன்னு அர்த்தம். இந்த அபான காற்று வெளியேறாத காரணத்தினால்தான் அந்த காற்று மற்ற வாயுக்களோடு சேரும் பொழுது தான் நமக்கு பேங்க்ரியாஸ் ஒழுங்காக இயங்காத சுகர், வயிறு உப்பிசம், தொப்பை, நரம்பு மண்டலத்தில் பலவீனம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அப்போ அடிவயிற்று வீக்கத்தை குறைப்பதற்கும், இடுப்பு வலி வராமல் தடுப்பதற்கும், நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம் சீராக இருப்பதற்கும், செரிமான மண்டலம் நன்றாக இயங்குவதற்குரிய தினசரி செய்யக்கூடிய எளிமையான ஆசனங்கள், எளிமையான முத்திரை, ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, இதை பார்க்க போகிறோம். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. நம்ம தொடக்கத்திலேயே இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிவயிறு உப்பிசமாகவும் அடிவயிறு பருமனாகவும் இருக்காது. நாம் வாழ்க்கையில் மனித உடலில் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த தசவாயுக்களில் அபான காற்று சரியாக வெளியேறணும். அபான காற்று மற்ற காற்றுகளோடு, மற்ற வாயுக்களோடு கலக்கக்கூடாது. அது கலக்காமல் இருப்பதற்கும், தசவாயுக்களோட இயக்கம் சீராக இருப்பதற்கு தான் இந்த யோக பயிற்சிகள். கடினமான ஆசனங்களை நம்ம கொடுக்கல, எல்லா நேர்களுக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகளாக கொடுக்குறோம். நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்ற மனோநிலையோடு, ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டி பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக பலன்கள் அதிகமாக உண்டு. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது அர்த்தகாலாசன நிலைகளாக பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள். அப்படி திரும்பி படுத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. உடலை ஒரு தளர்வாக வச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 காலம் ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லெக் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ப்ரெஸ் பண்ணிட்டு 2 காலும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 காலம் அப்படி ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு காலால் ஒரு ரொட்டேஷன் பண்ணுறாங்க. வலது கால் மட்டும் ஒரு ரொட்டேஷன். கிளாக் வைஸ் 1, ஆன்டி கிளாக் வைஸ் 1. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 காலால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு காலால் ஒரு சர்க்கிள். கிளாக் வைஸ் 1, ஆன்டி கிளாக் வைஸ் 1. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 காலால் ஒரு சர்க்கிள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லெக் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். வலது கால் மட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 காலம் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள்.
1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் அப்படி ஹிப் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு காலால் ஒரு சர்க்கிள், கிளாக் வைஸ் ஒன்று, ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்று. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 காலால் ஒரு சர்க்கிள், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் மேலே படுக்கும். சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் பண்ணிக்கலாம். ஒரு காலாக அடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படி பிரெயின் இன்சைடு மூளை உள் பகுதி மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட். மனசனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு. மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹார்ட் இன்சைட் தைமஸ் கிளாண்ட். மனதனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ். மனதனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மிக மிக எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உடம்பில் அபான காற்று கரெக்டாக வெளியேறும். அது அடிவயிறு உப்பிசம் இருக்காது. சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தசவாய்க்களும் நன்றாக இயங்கும்.
நரம்பு மண்டலத்தோட இயக்கம் சீராக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் தினசரி செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.